ராம, ஆ. அந்த காலேஜ்ல மேடை மேல அந்த பையன் ஒன்னு அடிச்சது எனக்கு கோவம் வந்துச்சு. நான் அவனை வந்து அடிச்சிட்டேன். இது ஆண்டு விழான்னு எனக்கு தெரியாது. இது ஒரு நாடகம் மாதிரின்னு எனக்கு தெரியாது. எனக்கு இதை முன்ன பின்ன படிச்சிருந்தா பரவாயில்ல. சின்ன வயசுல கூட உன்னை ஸ்கூல்ல ஒரு 5வது படி சொல்ல ஒரு பையன் அடிச்சிட்டான். அப்போ கூட ஓடியாந்து ஒன்று நான் அடிச்சிட்டேன். இல்ல அது இல்ல. உன் மேல இருக்கிற பாசத்துல எனக்கு ஒண்ணு புரியல, தெரியல. அவன்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிட்டு அந்த இல்ல பையன். அப்படி சொல்லுண்ணா. அவன் சொல்லி சொல்லிட்டான். அதெல்லாம் எழுத மாட்டான். ஃப்ரெண்டு தானே அவன். அந்த பையனுக்கு என்ன பண்றது தெரியுமா நீ? ஆ. ஹார்லிக்ஸ் எதுனா ஆப்பிள் கீப்பிள் வாங்கி கொடுப்பா. அவனுக்கு இதை பிடிப்பா. அவனுக்கு ஹார்லிக்ஸ் ஆப்பிள் எதுனா வாங்கி கொடு, பணம் வச்சுக்கோ. சரிண்ணா. நீ என்ன இப்படி உடம்பு நீயும் துரும்பா எழிச்சிட்டு இருக்கிற? நீ நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லையா? நேரத்துக்கு நேரம் சாப்பிடு கரெக்டா என்ன? சரி சரி. நீயும் வாங்கிக்க எதுனா ஆப்பிள் ஆரஞ்சு இந்தவன் இதையும் வச்சுக்கோ. என்ன சரிதானா? சரி சரி. வாங்கி சாப்பிடு. அந்த பையனுக்கு மறுபடியும் அந்த பையனுக்கு எதுனா ஒரு காயம் எதுனா ஏற்பட்டுச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டும்பா. சரிண்ணா. அது கூட காசு போதுமா? இல்ல வேண்டாம் வச்சு வேண்டாம். வச்சு 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 வேண்டாண்ணா. இல்ல வச்சுக்கோ, காசு வச்சுக்கோ. அவன்கிட்ட சொல்லு, ஆ. அண்ணனு படிக்காதவரு, ஆ. இந்த மாதிரி தெரியாம கோபப்பட்டு அடிச்சிட்டாரு, சரி இது சரி. ஆண்டு வேணும் ஒரு புரியாது ஆ. அப்படி சொல்லு. என்ன சரிண்ணா சரிண்ணா. நீ பத்திரமா போயிட்டு வரியா? போயிட்டு வரட்டுமா? சரிண்ணா. பத்திரமா பாத்துக்கோ. வாடா ராம. சொல்லுண்ணா. இப்போ வந்து போனவங்க யாருன்னு தெரியுதா? கோட்டீஸ்வரன், தொழிலதிபர், வேதாச்சலம். அவரு நம்ம வீட்டுக்கு வந்தாரு. எதுக்காக வந்தாருன்னா, நீ நம்பர் 1 பாஸ் ஆனல காலேஜ்ல, உனக்கு பாராட்டு சொல்ற மாதிரி என்கிட்ட வந்து வாழ்த்து சொல்லிட்டு, அப்படியே அவர் பொண்ணுக்கு பேரம் பேசுறாரு. அவர் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்குறாராம். அவர் சொல்றாரு. அதுக்கு நீங்க என்னென்ன சொன்னீங்க? பாராம, நம்ம சின்ன வயசுல வீட்டை விட்டு வந்துட்டோம். படுக்க இடம் இல்லை, துண்ண சோறு இல்லை, மாத்து துணி கிடையாது. அப்படிலாம் கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சு வளர்த்து இந்த மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அனாதை அன்னைக்கு சொல்ல அப்பா நம்மளை எடுத்துட்டு வந்து வளர்த்தாரு. தம்பி அன்னவர் இருக்கான், தங்கச்சி பரிதா இருக்குது. அண்ணன் தம்பி ஒரு குடும்பமா பாசமா இருக்கும். இந்த பாசத்துல இருந்து அவர் பிரிக்க பாக்குறான்னு அதை நான் ஒத்துக்கணும். அவர் வந்து நம்மள பாசத்தை ரொம்ப சீப்பா எடை போட்டாரு. இவங்க பாசம் அவ்வளவுதான், ஏழைங்க பாசம்னா ரொம்ப சீப்பா எடை போட்டாரு. நான் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா தங்கச்சி பரிதாவுக்கு நாம தான் இருக்கணும். இன்னைக்கு அன்னூரும் இல்லை. நம்மள அவர் எடுத்து வளர்த்தப்ப நாம தான் பக்கம் இருந்து அதை பாதுகாத்து நல்ல வழி செய்யணும். அதனால அது வேண்டாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்படியே உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு அனுப்புங்க, அதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு அது இன்னும் வசதி வேணுமோ நான் செய்து தரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அதை கேட்கற மாதிரி இல்லை. ஒன்று அவங்க வீட்டோட வச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஒத்துக்கல. உன்னுடைய சௌகரியம் அப்படின்னு நான் சொன்னதில்ல. கரெக்டா? நீ சொல்லுது எனக்கு புரியுதுண்ணா. வீட்டுல வந்து இனிப்புன்னு எழுதி வச்சா அது இனிக்குமா? வாழ்க்கையில வந்து ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஆளு வந்து தேடி வரும். அது என்ன தேடி வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு தெரியல. உங்களுக்கு படிச்சிருந்தா தெரியும், படிக்காதவங்களுக்கு எப்படி புரிய போகுது? எவ்வளவுதான் சொந்தம் வந்தாலுமே நாளைக்கு செத்ததுக்கு அப்புறம் 4 காசு வேணும்னா, 4 காசு இருந்தா தான் அண்ணன் கூட தேடி வருவான். இல்ல கூட நானும் வந்து அண்ணாத பிறந்த மாதிரி இருக்கணும். அதனால இந்த பொண்ணு வந்து எனக்கு பிடிச்சிக்கணும். நான் அதை கல்யாணம் பண்ண போறேன். நீங்க வந்து வரதும் வராதும் உங்க இஷ்டம்.